இப்போ 2 டயர் மாட்டின ஸ்டேரிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் காண்டி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரேமில் இருந்து நமக்கு ஒரு அரை அடியில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப் வச்சு வெளில அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து வெட்டி நம்ம வந்து வெளில அடிச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதனால் ஃப்ரேமோட வச்சு சேர்த்தாப்பில் வச்சு வெளில அடிச்சிருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச்சில் வந்து 2 இரும்பு பட்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். அதை எந்த இடத்துல வச்சு வெளில அடிக்கிறேன் அப்படிங்கிற பாருங்கள். அங்கே வச்சு வெளில அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் உள்ள டயர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டா வந்து வெளில அடிச்சிருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து திருப்புறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்க்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராடு வச்சு வெல்ட் அடிக்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் கழட்ட பார்த்தீங்கன்னா போருக்கு அந்த போருக்கோட பைப்பை பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சு நான் வந்து வெல்ட் அடிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ராடு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 சைடு வீல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஒரு பட்டா வந்து வெளில அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த பட்டாவில் சேர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டா வந்து நான் 2 பக்கம் ஓட்ட போட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்து போல்ட்டு போட்டு நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ அந்த இரும்பு பட்டா வச்சு நம்ம 2 வீலையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வீலை திருப்பினா 2 வீலும் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 இரும்பு பட்டா வந்து ஃப்ரண்ட்டில் ட்ரில் பண்ணி வச்சிருக்கேன். இதில் சென்டர்லேருந்து ஸ்டேரிங் செட்டப் வந்து ஒரு பைப் வந்து வெளில அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அதோட சேர்த்தாப்பில் வச்சு வெளில அடிச்சிருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 அடியில் இரும்பு பட்டா பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு எடுத்துக்கணும். அதுக்காக இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஓட்ட போட்டதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ண அந்த பீஸை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போல்ட்டு போட்டு செட் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதை சேர்த்து வச்சு அப்பெல்லாம் மாட்டிக்கிடுவோம். இதோட இன்னும் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் செட்டப் திருப்பரை காண்டி வச்சு வெளில அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா அதோட சேர்த்தாப்பில் வச்சு போல்ட்டு போட்டுக்குருவோம். இப்போ ஸ்டேரிங்கான மொத்த ஒர்க்குமே முடிஞ்சு. இப்போ வண்டியோட ஹேண்டில் பாருங்கள் திருப்பி எந்த அளவுக்கு வண்டியோட 2 வீலும் திரும்புது அப்படிங்கிற நீங்களே பாருங்கள். நான் எதிர்பார்த்தோட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே திரும்புது.